வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவாக 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவை உற்று நோக்கும். அதை இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்த முதலீடுகள் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக மொத்தம் 26,90,657 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். இப்படி இவர் தெரிவித்திருக்க, பாஜக தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மீது நம்பிக்கை அதிகரித்து முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்ற கருத்தை உதிர்த்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மேலும் 9/1/2024 அன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடு அனைத்தும் மோடிக்காகத்தான் வந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். இதுகுறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உலக நாடுகளுக்கு இந்தியா மீது மதிப்பு கூடியுள்ளது. பிரதமர் நாடு நாடாக பயணித்ததன் விளைவாகத்தான் உலக நாடுகள் முதலீடுகளை இந்தியாவில் கொட்டுகின்றன. தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கும் மாநாட்டுக்கும் மோடிதான் காரணமே தவிர திமுக அல்ல. எங்கள் மாநில தலைவர் சொல்வது போல் பெருமை பேசிக்கொள்ள திமுகவுக்கு இதில் எதுவும் இல்லை. மாநாட்டில் கூட மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அதீத முக்கியத்துவம் தரப்பட்டதை பார்க்கலாம். பல முதலீட்டாளர் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியதையும் கவனிக்க வேண்டும். எனவே மோடி தலைமையிலான இந்திய அரசின் பொருளாதார கொள்கையே முதலீட்டுக்கான முக்கிய காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, திமுக செய்தி தொடர்பாளர் சல்மா இது குறித்து, தமிழ்நாடு அரசின் மீது உலக நாடுகளுக்கு ஒரு நன்மதிப்பு இருப்பது இந்த மாநாட்டின் வெற்றியின் மூலம் வெளிப்படுகிறது. ரூபாய் 6.6 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்ப்பது, 26 லட்சம் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதெல்லாம் மகத்தான சாதனை. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சம்பாதித்த வெற்றியை பங்கு போட வருகிறது தமிழ்நாட்டு பாஜக. அண்ணாமலை இப்படி பேசுகிறாரே, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. இதுபோல் எத்தனை மாநிலங்களில் இப்படியாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு பாஜகவால் சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத்தியில் பாஜக தானே இருந்தது. அப்போது இந்த அளவுக்கு முதலீடுகள் பெறப்பட்டதா? இல்லையே. கமிஷன் கேட்கிறார்கள் என நிறுவனம் ஒன்று ஆந்திராவுக்கு சென்றதையெல்லாம் யாரும் மறக்க முடியாது. சரி, தமிழ்நாட்டின் முதலீட்டுக்கு நாங்க தான் காரணம் என்று சொல்கிறார்களே, பாஜக ஆளும் மற்ற மாநிலங்கள் எவ்வளவோ இருக்கிறதே, அங்கெல்லாம் முதலீடு கொட்டி தீர்த்து விட்டதா? தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. தமிழ்நாடு முதல்வர் தனி கவனம் செலுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று வருவதையும் உற்று நோக்குகிறது உலக நாடுகள். அதுவே முதலீடுகளுக்கு காரணமே அன்றி பாஜக அல்ல என்றார் காட்டமாக. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.